நம்மள யாராவது கேள்விப்பட்டிருப்போமா? ஒரு மனுஷனுடைய இருதயம் இடது பக்கத்துலேருந்து வலது பக்கத்துக்கு தானாகவே நகர்ந்ததுன்னு சொல்லி. ஒரு மனுஷனுக்கு அப்படி நடந்திருக்குது. அது காரணம் என்னன்னா, இரவெல்லாம் போராடி, பகலெல்லாம் போராடி, ஜெபம் பண்ணி, ஜெபம் பண்ணி, ஜெபம் பண்ணி, தேவ சமூகத்தில கதறி, ஆத்துமாக்களுக்காக கதறி, அழுது, அழுது, அழுது தன்னை உடைச்சு ஊத்தி, கடைசியில அதோடைய ரிசல்ட் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அந்த மனுஷனுக்கு உடம்பு சரியில்லாம, அவருடைய இருதயமே இடது பக்கத்துலேருந்து வலது பக்கத்துக்கு வந்துருச்சு தான். அவருடைய பெயர் ஜான் ஹைடு. பஞ்சாபில் 19 வருஷம் மிஷினரியா ஊழியம் செய்கிறார். இங்கிலாந்துலேருந்து வந்து பஞ்சாபில் 19 வருஷம் அந்த மனுஷன் ஊழியம் செய்கிறார். அவருடைய ஊழியமே பார்த்தீங்கன்னா ஜெபம், ஜெபம், ஜெபம். அவரை ப்ரேயிங் ஹைடுன்னு சொல்லுவாங்க. ஒரு முறை என்ன நடந்திருக்குது, பஞ்சாபில் கெஸ்விக் கன்வென்ஷனில் அவருடைய முக்கியமாக அவருடைய ஊழியமே ஜெப ஊழியம். அவருடைய சக மிஷினரிகள்லாம் நிறையா பல காரியங்கள் செய்யும்பொழுது இந்த மனுஷன் மணிக்கணக்காக ராத்திரி பகலாக தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பாராம். அந்த கெஸ்விக் கன்வென்ஷனில் அந்த டைம் வருது, மெசேஜ் கொடுக்க வேண்டிய டைம் வருது, ஐயா வாங்க செய்திக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி போய் நிற்கிறாரு. ஒன்றுமே இல்லை. வானத்தை பார்த்து ஆய் ஆஸ்மானி பாக், ஓ பரலோக பிதாவே, உருதுல 3 முறை சொல்கிறாரு ஆய் ஆஸ்மானி பாக். அவ்வளோதான். ஒரு சூறாவளி அடித்த மாதிரி இருந்திருக்குது. அப்படியே ஜனங்கள் அப்படியே விழுறாங்க. இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய எழுப்புதல் அந்த பஞ்சாபில் நடந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் அதிகமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் இருக்கிற கூட்டமாக இன்றைக்கும் சத்சங் சொல்லுவாங்க. ராத்திரிலாம் பாடல்கள், ஆராதனை, வசனம், அநேக ஜனங்கள் ஆண்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கிற ஒரு ஸ்டேட்டுன்னு சொன்னால் காரணம் என்னென்னா ஜெபம். சாது சுந்தர் சிங்கை பற்றி எனக்கு தெரியும். இவங்க எல்லாம் வந்து அந்த பஞ்சாப் ஸ்டேட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலுக்கு காரணமாக இருந்திருக்கிறாங்க. ஜான் ஹைடை பற்றி பேசணும்னு சொன்னால், இவர் போகிறார் இங்கிலாண்டில். போகும்பொழுது ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாதம் கூட்டங்கள் நடக்குது. ஒரு அசைவுமே இல்லை. வேறு யாரோ நடத்துகிற கூட்டம். ஒரு மாதம் கழித்து இவர் தற்செயலாக போகிறார் அந்த இடத்துக்கு. போனால் அது எப்படி இருந்துச்சான், கிறிஸ்துவே அந்த ஊருக்கு வந்து இறங்கின மாதிரி இருந்துச்சான். as if God himself came to the town அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவர் வந்து நிற்கிறாரு. மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகிறது. எதுக்கு இது சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து சேர்ந்த ஒரு எல்லை உண்டு, ஆவிக்குரிய எல்லை உண்டு. விசுவாசத்தில் ஒரு எல்லை வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கோம். எபிரேயர் 12 சொல்லியிருக்கு, 24 வந்து சேர்ந்தீர்கள். அதே இது 19 வசனத்தை பார்க்கும்போது வந்து சேரவில்லைன்னு சொல்கிறோம். வந்து சேர்ந்தீர்கள், வந்து சேர. நம்ம எட்டாத எல்கைகள் உண்டு, நம்ம தொடாத சிகரங்கள், ஆவிக்குரிய சிகரங்கள் உண்டு. கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை நிச்சயமாக உங்கள் மூலமாக செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.